ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எலுமிச்சை சாதமும் கருவாடு வறுவலும் தான் லஞ்ச் பாக்ஸாக பாப்பாவுக்கு காலேஜுக்கு கொடுத்து விட்டேன். மார்னிங்க்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சுட்டேன். நேற்று ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அக்கா, உங்களுடைய யூடியூப் சேனலில் போடுற வீடியோலாம் நல்லா இருக்குது, அதை விட நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குதுக்கா, எனக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஏன்க்கா உங்களை பற்றியே நீங்கள் சொல்லிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டதையோ மற்றதையோ ஏன்க்கா வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், நம்மளை பற்றி தாண்டா நம்ம பேசணும், அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னேன். நாம் ஒன்று சொல்கிறோம்னா அதுக்கு நம்ம முதல்ல தகுதியான ஆளாக இருக்கணும். அடுத்தவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, நாம் எப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம இனி எப்படி ட்ராவல் பண்ணுறோம் போகிறோம், இதை மட்டும்தான் நம்ம பேச முடியும். அடுத்தவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கோ, அவங்க எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. அடுத்தவங்கள பற்றி நம்ம பேசுகிறது தவறு தானே. என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், எப்படி வாழ போகிறேன், இனி என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறது மட்டும்தானே எனக்கானது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.